வேளாண்மை வந்து என்னென்ன விளைவுகளை உண்டாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதோட மிக முக்கியமான கன்க்ளூஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்சர்ஜ் ஆஃப் கிரீஸ்குள்ள நம்ம போகலாம். ஏன்னா அதுக்கு 2-3 விஷயங்கள் சொல்றதுக்காக. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் என்ன எஃபெக்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் லைஃபை கிரியேட் பண்ணுது, ஸ்டேபிள் சொசைட்டியை கிரியேட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி ஸ்டேபிள் சொசைட்டி கிடையாது, இட் இஸ் நாமடிக். மக்கள் என்ன ஆகிட்டே இருக்காங்க, மூவ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டேபிள் சொசைட்டி பலவிதமான எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு உங்களுக்கு டூல்ஸ் வேணும், ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ் வேணும், சீசன்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்க வானத்தை பார்க்கணும். தென் நீங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும், தட் இஸ் நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கும், மணி இஸ் ரெக்வயர்ட், சோ ஆன் சோ ஃபோர்த். ஸோ ஏராளமான சயின்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸை அக்ரிகல்ச்சர் கிரியேட் பண்ணிடுது. இதை நம்ம ஒவ்வொரு பாயிண்டா நம்ம என்ன செஞ்சோம், நம்ம லாஸ்ட் ஃபேஸ்ல பண்ணோம். பட் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன பாயிண்ட் சொல்லணும்னா, இது எல்லாமே அதிகபட்சம் நம்ம ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 20,000 இயர்ஸா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் 20,000 இயர்ஸா. இதனுடைய ரொம்ப பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அகைன் மோஸ்ட் ப்ரூட்டல் விஷயமும் இதுல தான் நடந்திருக்கு. ஹியூமன் சொசைட்டில நடந்த மோஸ்ட் ப்ரூட்டல்னா என்னன்னா, அக்ரிகல்ச்சர் சொசைட்டி எதை கிரியேட் பண்ணிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, இட் ஹஸ் கிரியேட்டட் ஸ்லேவரி சிஸ்டம். அதாவது வாஸ்ட் மெஜாரிட்டி have made us slaves. ரைட். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல தான், ஸ்லேவரி சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பேக்ரவுண்ட்ல தான் வேரியஸ் சிவிலைசேஷனுக்குள்ள அந்த ஒரு 15,000 இயர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் bloodshed, struggle, வார், ஸ்கர்மிஷஸ், கற்பனைக்கு அப்பாற்பட்ட கொலைகள், சூறையாடல், இங்க இருக்கக்கூடிய மந்தைகளை ஃபுல்லா அங்க கடத்திட்டு போறது, ஒரு சொசைட்டியை அழிச்சிடுறது. இப்படி இந்த ஏன்ஷியன் கிங்டம்ஸ், நான் காமிக்கிறேன், ஏன்ஷியன் கிங்டம்ஸ் எல்லாம் வளருது, பல விஷயங்கள் அழிந்தும் போகுது. ரைட். அப்ப காலம், நான் ஹிஸ்டரி மீன் பண்றேன், காலம் எதை தேடுதுன்னு கேட்டீங்கன்னா, சம் சிச்சுவேஷன், சம் பிளேஸ் ஹியூமனுடைய திங்கிங் ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கு, ஹியூமனோட திங்கிங் பிளஸ்ஸம் ஆகிறதுக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து தேடுது. அதுக்கு எசென்ஷியலா என்ன தேவையோ அது எங்க சாத்தியமாகுது அப்படின்னா, அந்த ஏன்ஷியன் கிரீக் சொசைட்டியில சாத்தியமாகுது. ரைட். திஸ் இஸ் தி ஐடியா. இந்த கிரீக் சொசைட்டி, ஏன்ஷியன் கிரீஸ் உடைய அப்சர்ஜ், அவங்க பண்ணதுல மகத்தான விஷயம் என்ன நம்ம சொல்லலாம் கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி ஜார்ஜ் சார் பாயிண்ட் அவுட் பண்ணது, தட் இஸ் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிராக்டிகல் திங்ஸ். ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை பிராக்டிகலா ரிசால்வ் பண்றதுக்கு என்ன தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், தட் ஹஸ் பீன் டெவலப்ட். ரைட். அது எப்படி சாத்தியமாச்சு, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல முயற்சி பண்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 விஷயத்தை நான் சொல்லணும். என்னன்னு கேட்டா, இதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே நீங்க ரொம்ப கவனமா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா யார் எழுதுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே, நிறைய எவிடன்சஸ் வாஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிறது வந்து கிரீக்ஸ் தர்றது. ரைட். ஸோ வி ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கிரீக்ஸ் தரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கவனமா பரிசீலனை பண்ணணும். எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா வந்து மெக்கானிக்கல் ஷுட் நாட் பி டேக்கன், அது எல்லாமே சரி அது இருக்கு அப்படின்னு இல்லை. இது நம்பர் 1 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, கிட்டத்தட்ட 700 இயர்ஸ் கிரீக் வந்து நாலேஜ் டொமைன்ல பிரம்மாண்டமான வேலை செஞ்சிருக்காங்க. 700 இயர்ஸ். ரைட். அப்ப என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம மேபி ஒரு 40-45 மினிட்ஸ் டிஸ்கஷன்ல பார்க்க போறோம். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், கண்டிப்பா 700 வருஷ வாழ்க்கைய 40-45 நிமிஷத்துல பாக்குறதுங்கிறது ஜஸ்ட் ஈகிள்ஸ் ஐ வியூ தான். இட் இஸ் நாட் வெரி எக்ஸாக்ட் வியூ. அப்ப இது எதுக்காக இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஹேவ் டு ஸ்டடி, they have to refer the original resources, then they have to think for themselves. Right. So the discussion வந்து it is attempting to lay some cornerstone. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி அவனோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேஸ் இருக்கு, இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் ஃபேஸ் இருக்கு, அதுல விதின் தட் என்னென்ன ஃபேஸ், என்னென்ன சோஷியல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, இங்க மெயினா என்ன நடந்துச்சு, இங்க என்ன மெயினா நடந்துச்சு, this way இந்த டிஸ்கஷன் வந்து இருக்கும். So with this introduction நான் என்ன செய்றேன், with all your permission நான் ஸ்கிரீன் என்ன செய்றேன், now I will share. Right.
ஓகே, எனக்கு வந்து someone screen தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா I can proceed further. Yeah, screen is visible. Yeah, thank you. Visible. Thank you. இதுல வந்து first I have to acknowledge டாக்டர் சுமித்ரோ. என்ன விஷயத்துக்காக நான் அக்னாலேஜ் பண்ணணும்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 700 years history வந்து 15 pages he has given. In 15 pages. இந்த ஒர்க் பண்ணும்போது தான் ஆக்சுவலா இந்த ஒர்க்கை ப்ராபப்லி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு தெரியும். பல முறை தட் இஸ் மதுரை இதெல்லாம் இந்த டிஸ்கஷன் ஐ ஹவ் கிவன். பட் இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சம் சீரியஸ் இன்சைட் இதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஐ ட்ரை டு ரெஃபர் தி ஒரிஜினல்ஸ். அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து என்லெஸ் இன்ஃபர்மேஷன், என்லெஸ். அந்த அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ல இருந்து எக்ஸாக்ட் லைனை வந்து Professor Dr. Sumitra has done. So, கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல we have to acknowledge that very hard work, right? So, with this background நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து விஷயத்துக்குள்ள போகலாம், ரைட்? இப்போ நம்ம பார்க்கிறது இதுதான் ஏன்ஷியன் கிரீஸ். இந்த பாருங்க, அதை எல்லோ கலர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா? இந்த எல்லோ கலர்ல காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் ஏன்ஷியன் கிரீஸ். நார்மலா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்னா, இது மட்டும்தான் கிரீஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம், ரைட்? பட் ஏன்ஷியன் கிரீஸ்ன்னு சொல்றது இது பகுதி மட்டும் இல்ல, இந்த பகுதி, ரைட்? மிக முக்கியமா இந்த ஏஜியன் சி, இந்த ஏஜியன் சிக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும், இந்த பக்கம் போனா நம்ம யூரோப் போயிருவோம், இந்த பக்கம் போனா ஏசியா போயிருவோம், கீழே வந்தா ஆப்பிரிக்கா வந்துருவோம். சோ தட் அதுக்கான படமும் வச்சிருக்கேன். Now you can see. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுல நம்ம பேசக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான், திஸ் ரீஜியன். This is the region, right? So இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது கிரீஸ், இது இப்ப இருக்கக்கூடிய இட்டாலி, பழைய ரோம், ரைட்? இந்த இடத்தையும் பாருங்க, இன்னைக்கு இது மாடர்ன் டே டர்க்கி. இது இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு you get more deeper picture, right? So இந்த ஏரியா பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதான் ஏசியா. இந்த லேண்ட் மாஸ் வந்து ஏசியாவுடைய அப்படியே ஒரு சிறு பகுதி இது. So this area is called as Asia Minor. இந்த ஏரியா பேரு ஏசியா மைனர், ரைட்? இந்த டயக்ராம் பார்த்தா நம்மளுக்கு பல விஷயங்கள் உணரவும் முடியும். என்னன்னா நம்ம போதில் பேசணும். இது பழைய ஏன்ஷியன் ஈஜிப்ட், ரைட்? தென் இந்த ஈராக் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் மெசபடோமியா, ரைட்? திஸ் இஸ் ஈரான், திஸ் இஸ் அந்த நேரத்தில் அதுக்கு பேரு பெர்ஷியா, ரைட்? நீங்க அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா இங்க இருக்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரைட்? அப்படியே உள்ள போனீங்கன்னா திஸ் இஸ் சைனா யாங்ஸி சிவிலைசேஷன். இந்த 4 சிவிலைசேஷன், தட் இஸ் திஸ் யாங்ஸி, இந்த இண்டோ கேஞ்சஸ் பிளைன், திஸ் பெர்ஷியன் civilization, Persian along with Babylonia. Then this Egyptian, நம்ம பிரமிட் பார்க்கறோம் இந்த civilization. இந்த நாளையும் பொதுவாக ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்றாங்க. இந்த சிவிலைசேஷனுடைய கொலாப்ஸ் நடந்து அந்த சிச்சுவேஷன்ல இங்க என்ன நடக்குது, இந்த அப்சர்ஜ் நடக்குது. இந்த இடத்தை இப்ப கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன நம்மளால பார்க்க முடியும்னா, இது லேண்டோட கனெக்ட் ஆகிருக்கு, ஆனா லேண்டோட கனெக்ட் ஆகவும் இல்லை, ரைட்? இந்த கடல் ரொம்ப ஃபேமஸான கடல், ரைட்? மெடிட்டரேனியன் சி. மெடிட்டரேனியன் சீரியோட அந்த உள் பகுதியிலேயே இதுக்கு ஒரு ஏஜியன் சி, ரைட்? இந்த ஏரியாவுக்கு பேரு அனட்டோலியன் பெனின்சுலா அப்படின்னு இதை வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ரைட்? இந்த ரீஜனுக்கு பேரு பெலோபினஸ், பெலோபினஸ், ரைட்? இது கிரீஸ்ல இருந்து ஒரு டிட்டாச் ஆயிருக்கு. இங்க ஏராளமான சிட்டிஸ் இருக்கு, ஏராளமான சிட்டிஸ் வந்து இருக்கு, ரைட்? அந்த சிட்டிஸ் உடைய தன்மை என்ன உடனே நம்ம என்ன செய்யலாம், வில் ட்ரை டு see. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ஜியோகிராஃபி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம லொகேட் பண்ணிட்டோம், சரியா? தென் இப்ப நீங்க இன்னொரு ஸ்கிரீன் பாக்குறீங்க. இந்த ஸ்கிரீன் வந்து ஆக்சுவலா ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் கான் அகாடமி. கான் அகாடமியோட ஒர்க். எதுக்கு அந்த ஸ்கிரீன் நான் எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் அ ரீசன். என்ன ரீசன்னா, இதுல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைம் வாட் டு டெல்
டைம் ஸ்கேல் இஸ் கிவன். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு டைம் ஸ்கேல் என்ன செஞ்சிருக்கோம், இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். இந்த டைம் ஸ்கேல் இஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்குன்றதுக்கு என்ன செஞ்சிருக்கேன், ஐ ஹவ் டேக்கன். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, அதாவது அந்த டைம், ஓகே, சோ இந்த டைம் பாருங்க 1300 BC. ஓகே, வேற ஒண்ணும் இல்ல, ஒவ்வொருத்தரும் அட்மிஷன் கேட்கறாங்க, சோ அட்மிஷன் கொடுக்குறேன். ஓகே, இந்த 1300 BC இருந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து மக்கள் இருக்காங்க, people are living, have been living. எப்ப இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி எக்ஸாக்ட் டேட்டா நமக்கு இல்ல. பட் இந்த பீரியட், தட் இஸ் மைசீனியன் ஃபேஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மாதிரி ஒரு சிவிலைசேஷன். இதுதான் கிரீஸோட ஆரம்பம். ஓகே, ஆரம்பம். இதுல ஃபேமஸ் இந்த ட்ரோஜான் வார்னு சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் கதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரோஜான் வார், அதாவது கிரீஸ்க்கும் ட்ராய் ரெண்டுக்கும் நடந்த அந்த யுத்தம். அந்த யுத்தம்லாம் நடந்ததா சொல்லப்படக்கூடிய காலகட்டம் இது. இந்த ஃபேஸ் வந்து திஸ் இஸ் தி லேட்டர் ஃபேஸ் ஆஃப் Bronze Age. இந்த ஃபேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ கிரீஸ் வந்து டார்க் ஏஜுக்குள்ள போயிருது. இந்த டார்க் ஏஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த 800 BC-ல இருந்து அவங்க என்ன பீரியட் சொல்றாங்கன்னா ஆர்கியாயிக் பீரியட்னு சொல்றாங்க. நம்மளுடைய சுமித்ராவுடைய கிளாசிபிகேஷன் எப்படி இருக்கீங்க கேட்டீங்கன்னா, அவர் இந்த 600ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. 600ல இருந்து அவர் காமிக்கிறது இந்த ஃபேஸ்க்கு பேரு அயானிக் ஃபேஸ், இல்லாட்டி அயானிக் பீரியட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜியனுக்கு பேரு அயான். இந்த ரீஜியனுக்கு பேரு அயான். ஏன் அந்த பேர் வந்துச்சு எனக்கு அது தெரியல. அது மாதிரி நிறைய பேர் கிரீக் பேரா இருக்கிறதுனால எனக்கு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. தட் ஆல்சோ ஐ ஷுட் டெல். இது ஆர்காயிக்கா இல்ல ஆர்ச்சாயிக்கா, தட் ஐ டு நாட் நோ. இதெல்லாம் என்ன பேரு, கிரீக் உடைய பேர். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம சயின்டிபிக்கா புரிந்து கொள்ள முயற்சி பண்றவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் கிரீஸ்ல மட்டும் சயின்ஸ் டெவலப் ஆச்சு? நீங்க எல்லாருமே இந்த புக் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா கிரீக்ஸ் உடைய அப்சர்வ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா தெரியாம இருக்க முடியாது. ஆனா கேள்வி என்னன்னா, ஏன் கிரீஸ்ல மட்டும், இவ்வளவு பெரிய பரந்த பூமியில ஏன் கிரீஸ்ல மட்டும் இப்படி சயின்ஸ் டெவலப் ஆச்சு? அங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஆஃப் சயின்ஸ் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய, அதாவது எந்த ஒரு சயின்டிபிக் ரெவல்யூஷனுக்கும் இல்லாட்டி ஒரு கல்ச்சுரல் ஆர் பொலிட்டிக்கல் ஆர் சோசியல் ரெவல்யூஷனுக்கும் ஒரு பிரதான தேவைப்படுது. அந்த தேவை என்ன கேட்டீங்கன்னா, சம் சார்ட் ஆஃப் கல்ச்சுரல் ரெவல்யூஷன், ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச். ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ல உருவாகக்கூடிய ஒரு மகத்தான மாற்றம். இந்த மாற்றம் இல்லாம எந்த ஒரு பெரும் முயற்சியும் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட முயற்சியை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, இந்த 700 BC-ல அங்கே நடக்குது. இட் வாஸ் டன் பை ஹோமர். உங்க எல்லாருக்குமே ஹோமர் தெரியும்னு நினைக்கிறேன். ஹோமர் நம்ம யாரோட ஒப்பிடலாம்? தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய வால்மீகி, தட் இஸ் ராமாயணம் மகாபாரதம் எழுதினாங்களே அது மாதிரி ஹோமருடைய 2 மிகப்பெரிய காவியங்கள், ஒன்னு இலியட், இன்னொன்னு ஒடிசி. இன்னைக்கு இதை பத்தி நம்ம ரொம்ப பேசுற கால் இல்ல. பட் நமக்கு நம்மளுடைய டீம்லயே தட் இஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட் வால்டருடைய அப்பா இதுல பயங்கர எக்ஸ்பர்ட். ஒன்ஸ் ஹி டோல்ட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அபவுட் திஸ் இலியட் அண்ட் ஒடிசி. இது என்ன இந்த கதைகள் பேசுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ராமாயணம் மாதிரி, கொஞ்சம் மகாபாரதம் மாதிரி. ரைட். இட் டாக்ஸ் அபவுட் வேலர், ஸ்ட்ராட்டஜி, பல விஷயங்கள் என்ன செய்யுது, மனிதர்களுடைய தன்மையை பத்தி பேசுது. இட் மீனிங் இட் கிவ்ஸ் பிரைட் டு இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் வந்து நான் இப்படித்தான் வாழணும், அறம் சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் சொசைட்டில உருவாக ஆரம்பிக்குது. மீனிங் இதன் காரணமா மனிதர்கள் கல்ச்சுரலா அட்வான்ஸ் ஆறாங்க. கல்ச்சுரலா அவங்களுக்கு நம்ம ஒரு மனிதர்ங்கிற ஃபீலிங் இருக்கு. தென் அவங்களுடைய ஆராய்ச்சி, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், படிக்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும், நம்மளுடைய பங்களிப்புங்கிறது இருக்கணும். இந்த கல்ச்சுரல் அட்வான்ஸ்மெண்ட் டெவலப் பண்றதுக்கு இது ஹோமருடைய ஒர்க் காரணமா இருக்கு. பட் இந்த நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒர்க்கை பண்ணது ஹோமர் தானா நமக்கு தெரியாது.
சம்ஒன் நம்ம ஹோமர்னு சொல்றோம், ரைட்? அது மாதிரி இந்த இலியட் ஒடிசி எல்லாம் உண்மையா? நோ. ரைட்? ராமாயண மகாபாரதம் உண்மையான? நோ. பட் ஆனா அதெல்லாம் என்னது, மிகப்பெரிய காவியங்கள், ரைட்? சீதையை பத்தின எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கும் சீதையை பத்தி நினைச்சா கண்ணீர் வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க, ரைட்? சோ அது என்ன ஒரு கல்ச்சுரல் இம்பாக்ட் கொடுக்குது. அந்த இம்பாக்ட கொடுக்கறதுனால இனிஷியல் அவுட்பர்ஸ்ட் வந்து ஹேப்பன்ஸ் எந்த வருஷம் நடக்குது? இந்த 600 BC-ல ஆரம்பிக்குது. பட் இந்த பத்தின ஸ்டோரி எல்லாம் யாரு சொல்றா அப்படின்னா இந்த ஹெரோடோட்டஸ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஹெரோடோட்டஸ்ல இருந்தா இந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளால புரிந்து கொள்ள முடியுது, ரைட்? இதுல முக்கியமான ஃபேசஸ், நம்ம ஃபேசஸ் மட்டும் இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல இந்த 600 BC-ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதி எல்லாமே சிட்டி ஸ்டேட்ஸா இருக்கு. அதாவது ஸ்லேவரி சொசைட்டி அது முழுமையான தன்மைக்கு வரல. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டீங்க, முழுமையான தன்மைக்கு வரல. சிட்டி ஸ்டேட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கால்ட் அஸ் டெல்ஃபி, ரைட்? திஸ் இஸ் தீப்ஸ், திஸ் இஸ் ஏதன்ஸ், திஸ் இஸ் கொரிந்த், ஒலிம்பியா. இதெல்லாம் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். இதுல கூட ஐ வுட் ஹவ் மார்க்ட், என்ன மார்க் பண்ணிருப்போம், எந்த இடத்துல, எஸ் இந்த இடத்துல தான் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கிறது, ரைட்? கிட்டத்தட்ட 1000 years it went on, you just imagine, right? This is Sparta. Sparta is meant for warrior community, போருக்கு புகழ் பெற்றவங்க. ஏதன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா they are normally அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறாங்கன்னா they are focused on philosophy, லைஃப் உடைய philosophy. then the thieves இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சரல் மார்வலஸ்க்கு. then this Delphi இதெல்லாம் ப்ராபபிலி நமக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ப்ராபபிலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட நல்லா தெரியும். தட் இஸ் ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி, ஆரக்கிள் என்ன அர்த்தம்? அசிரீரி, தெய்வ வாக்கு, இல்லையா? சோ டெல்ஃபிங்கிறது என்ன அர்த்தம்? டெல்ஃபிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஏன்ஷியன்ட் கிரீக்ல இருக்கக்கூடிய அந்த மொத்த மக்களுக்கும் இதுதான் வந்து குலதெய்வம் மாதிரி, ரைட்? அங்க என்ன இருக்கு? அங்க வந்து காட் ஆஃப் அப்பல்லோங்கிற கடவுள் வந்திருக்காரு. சோ இதுக்கு என்னன்னா, எல்லா சிட்டி ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ராஜாக்களும் ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும், இல்லை ஒரு விஷயத்தை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும்னா இங்க போறது ஒரு வழக்கமா இருக்கு. இப்படி ஒரு கல்ச்சுரல் காமன் கல்ச்சர், காமன் லாங்குவேஜ் டெவலப் ஆயிருக்கு. ஆனா இங்க மட்டும் இல்ல, we should understand எங்க இந்த ரீஜியன் பூரா, எங்க இந்த பக்கம் யூரோப் ஆகட்டும், இல்லாட்டி இந்த பக்கம் ஏசியா மைனர் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் இந்த கல்ச்சர் இருக்கு, சரியா? இந்த கல்ச்சர் இருக்கும் பொழுதுதான் ஏறத்தாழ ஐஷோ இங்க பாருங்க, இங்க கிரேட் வார் நடக்குது. நம்ம அதையும் பார்ப்போம். கிரேக்கோ பெர்ஷியன் வார், ரைட்? இது பெலப்பனோசியன் வார். இந்த போருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸை தான் அயானிக் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. அயானிக் ஃபேஸ். இந்த அயானிக் ஃபேஸ்ல தான் இந்த போருக்கு முன்னாடி, ரைட்? இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிட்டி ஸ்டேட்ஸ் பூராமே நாசமாயின்னு சொல்லக்கூடாது, அதை எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கிரியேட் ஆகுது. அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம். தட் இஸ் பிலிப் ஆஃப் மாசிடோனியா, அலெக்சாண்டர், இவங்கெல்லாம் வந்து உருவாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், ரைட்? இந்த காலகட்டம். இதுக்கப்புறம் போனீங்கன்னா அலெக்சாண்டரோட பீரியட் 30-35 வயசு அலெக்சாண்டர் இறந்து போயிடுவாரு. அந்த கிங்டம் சுக்கு நொறுங்கிரும். தென் இந்த கல்ச்சர் அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பிரதேசங்கள்ல இருக்கும், ரைட்? தட் ஃபேஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹெலனிஸ்டிக் பீரியட். சோ இதுல கிரீஸ் அவங்க தங்களை பொதுவா ஹெல்லாஸ் அப்படிதான் சொல்றாங்க. தங்க வாழக்கூடிய பகுதியவும் தங்களையும், நம்ம தமிழ்னு சொல்றோம் இல்லையா, அது இடத்தையும் குறிக்குது, நம்மளையும் குறிக்குது. அதே மாதிரி இது ஹெலாஸ்ங்கிறது அந்த மக்களையும் குறிக்குது, அந்த பிரதேசத்தையும் குறிக்குது, ரைட்? அது ஏன்னா that has been derived from the word Helen. ஹெலன்ங்கிறது அவங்களுடைய குலதெய்வம், ஃபாதர், ஏன்ஷியன்ட் ஃபாதர். So they call themselves as Hellas. So இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, 600 இருந்து 600 BCE இருந்து ஏறத்தாழ 490 BCE வரைக்கும் ஏறத்தாழ போரற்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த காலகட்டத்துல இப்படி போர் இல்லாம, வார் இல்லாம, ஸ்கர்மிஷஸ் இல்லாம, கொலைகள் இல்லாம இருக்க மேடம், யா
இந்த மாதிரி யுத்தங்கள் இல்லாம ஏதாவது கூப்பிட்டீங்களா? ஹலோ, நான் ப்ரொசீட் பண்ணலாமா? Please proceed. Raghurathy was unmuted and some noise. ஓகே ஓகே. இல்ல என்னால யாரையும் பார்க்க முடியல, ஸ்கிரீன் மட்டும் தான் பாக்குறேன், அதனாலதான். ஓகே ரைட். இந்த 110 வருஷத்துல பார்த்தா மிகப்பெரிய ஜீனியஸ் டெவலப் ஆறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். மறுபடியும் இங்க காமிச்சிருக்கேன். அகைன் we will be back. பாத்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் மிலிட்டஸ். சோ மிலிட்டஸ்னா எங்க இருக்கு? இதை பாக்குறதுக்கு இயற்கை எல்லாருக்கும் ஒரு 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 ஆசை இருக்கும். அது என்ன அந்த மிலிட்டஸ் சொல்றாங்க? will try to show. இந்த இருக்கு மிலிட்டஸ். இந்த இடத்துலதான் இது எல்லாமே என்ன ஆகுது? அரௌண்ட் திஸ் ஏரியா தான் இந்த மாதிரியான ஜைஜாண்டிக் பிலாசபர்ஸ் எல்லாம் வர்றாங்க. டேல்ஸ் ஆஃப் மிலிட்டஸ், தென் அனாக்சிமாண்டர், தென் அனாக்சிமீன்ஸ், இந்த மாதிரி ஆள் வர்றாங்க. சோ இப்ப உங்களுக்கு என்ன வரும்னா, இவங்க எல்லாம் பிலாசபர்ஸ் சொல்றோம். இவங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் ஏராளமான ரிசர்ச் ஸ்டில் போயிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொருத்தரை பத்தியும். சோ நான் சொல்றது ஃபைனல் நீங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய சென்ட்ரல் கருத்து நான் சொல்ல முயற்சி பண்றேன். இவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, பிரதானமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மொழியில் நான் சொல்றேன். இட் இஸ் கால்ட் அஸ் வேர் இட் இஸ், அது எங்கன்னு தெரியல, அதர்வைஸ் ஐ ரைட். அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆர்ச்சீஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆர்கீஸ்ன்னு சொல்றாங்க, ஆர்ஹே அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்ன தெரியல, இதனுடைய ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் தெரியல. ஆனா இதுதான் இவங்களுடைய அடிப்படை கேள்வி. அதென்ன ஆர்ஹேஸ் அப்படின்னா, நம்ம பேசுறோம் இல்லையா, தோற்றம் என்ன, தோற்றம் ரைட், ஆரிஜின் என்ன, ரிசோர்ஸ் என்ன, நம்ம தோற்றம் அப்படின்னு கிரியேஷன் சொல்றோம். இவங்க ஆர்ச்சீஸ் வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா, ஒன்னு கிரியேஷன் ஆர் தோற்றம், அதையும் then what is the rule for that creation, right, creator, then என்ன ரூல், இந்த மாதிரி ஒரு தேடல் இவங்க எல்லாருக்குமே இருக்கு. அதாவது நம்ம எல்லாம் யாரு, இந்த உலகம் என்ன, ரைட், இதெல்லாம் எதால ஆக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படி வந்தோம், இப்படிங்கிற கேள்விதான் இவங்களை இயக்குது. இந்த இயக்கத்தின் காரணமா ஒவ்வொருத்தரும் இப்ப நான் கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்றேனே, தட் இஸ் பாருங்க, டேல்ஸ் ஆஃப் மிலிட்டர்ஸ். வாட்டர் இஸ் தி ஆர்ச்சி, ஆர்ஹே, நீங்க நோ பேர் வச்சுக்கோங்க. தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இவர் சொல்றாரு. தென் இங்க பாருங்க, திஸ் இஸ் அனாக்சிமேண்டர். இவர் பாருங்க, அப்பேரியன் இஸ் தி ஆர்ச்சி, ரைட். இவர் பாருங்க, அனாக்சி மீன்ஸ் இவரு ஏர் இஸ் தி ஆர்ச்சி. இப்படி சொல்றாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இவங்க எல்லாம் சும்மா சொல்லல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்டென்சிவா யோசிக்கிறாங்க, எக்ஸ்டென்சிவா டிபேட் குள்ள வர்றாங்க. டிபேட் ஒரு கலையாவே அங்க போற்றி வளர்க்கப்படுது. ஏன் கேட்டீங்கன்னா, எல்லாமே சிட்டி ஸ்டேட்ஸ், பல இடங்கள்ல ராஜாக்கள் இல்ல, கவுன்சில் தான் இருக்கு. சோ பேசுவது ஒரு மிகப்பெரிய கலையா அங்க வளர்க்கப்படுது. அப்ப பேசுறாங்க, தேடுறாங்க, யோசிக்கிறாங்க. இப்ப தேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் நீர் சொல்றாருன்னா, அவர் மிக முக்கியமா யோசிக்கிறாரு, வாட்டர் எப்ப ஃப்ளோ ஆகுது, நம்பர் 1. நம்பர் 2, மிக முக்கியமா அவர் யோசிக்கிறாரு, வாட்டர் இல்லாம, தண்ணீர் இல்லாம யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஹியூமன் பீயிங், பிளான்ஸ், அனிமல்ஸ், எவ்ரிதிங். தென் அப்ப அவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, லாஜிக், அப்ப எவ்ரிதிங் ஷுட் பி மேட் ஆஃப் வாட்டர். வாட்டருடைய வெவ்வேறு ஃபார்ம் தான் நம்ம, இப்படின்னு யோசிக்கிறார். இது மட்டும் இல்ல, நான் இவருடைய தியரிட்டிக்கல் ஒர்க்கை பத்தி என்ன செய்வேன் தனியாவே நான் சொல்றேன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அனாக்சிமேண்டர் எடுத்து அந்த பாத்தீங்கன்னா, அப்பேரான், அதாவது ஆட்சின்னு சொல்றாரு. இந்த அப்பேரானா என்னன்னு போய் நம்ம அந்த ரிசோர்ஸ் தேன்னா, அதுக்கே நம்ம செப்பரேட்டா அந்த காலகட்டத்துக்குள்ள போகணும். அந்த காலகட்டத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. தென் அப்பேரானா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் boundless, infinite something. boundless, infinite something. அது என்னன்னு கிடையாது. That is அப்பேரா, ரைட். இந்த பொருளால எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. Then comes Anaximenes. இவர் யார சொல்றாரு, இன்னும் டீப்பா அவங்க போறாங்க. பாருங்க, ஐ கேன் ஷோ. எம்பிடிகோல்ஸ் இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கிரிட்டிக்கலா போறாங்க. பாருங்க, ஃபயர், ஏர், எர்த், வாட்டர், இது எல்லாம் நம்ம அந்த பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதே இடத்துக்குள்ள இவர் வர்றாங்க. தென் இவங்க 2 பேர் பாருங்க, இன்னும் ரொம்ப டீப்பா போயிருவாங்க இவங்க. தட் இஸ், திஸ் இஸ் டெமோக்ரிட்டஸ், திஸ் இஸ் லிசிபஸ். இவங்க தே ஸ்டில் கோ மச் டீப்பர்
அட்டாமிசம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டம்ஸ் கிடையாது. We should not take that way. But still, everything is made of some other smaller things. That smaller things, again, it is made of some other smaller things. So, இந்த அட்டாமிக் கான்செப்ட் குள்ள அவங்க போறாங்க. ஓகே, தென் திஸ் இஸ் டெமோக்ரிட்டஸ். இவங்க என்ன செய்யறாங்க? அட்டாமிசஸ்குள்ள போறாங்க. அப்ப இவங்க அப்ப என்னன்னா இவங்க எல்லாம் பிராக்டிக்கலா, அதாவது உங்களுடைய எல்லாரோட பிலாசபி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 ஆச்சரியமான திங்ஸ் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் மெட்டாபிசிக்ஸ். ஆல் மெட்டாபிசிக்ஸ், அவ்வளவு பேருமே மெட்டாபிசிக்ஸ். சோ மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சே ஐ கேன் சே திஸ் இஸ் பிசிக்ஸ், ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் பிசிக்ஸ் இல்ல, ரைட்? இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் சயின்ஸ், பட் மெட்டா இன் த சென்ஸ் சயின்ஸ் மாதிரி. சயின்ஸோடைய இன்ட்ரிசிட்டியை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரல. ஆனா சயின்ஸ் உருவாவதற்கு அஸ்திவாரமாக இருந்த காலம் உருவாயிடுச்சு. தட் இஸ் தி பீரியட். சோ இவங்களுடைய அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன் நான் இப்ப நான் என்ன பேசணும் அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன்? ஐ ஹவ் ஷோன் இன் ரைட்டிங், ரைட்? இதுல சில விஷயம் மட்டும் நான் ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். ஒன் இஸ் டேல்ஸ் ஆஃப் மிலிட்டஸ். ஏன் டேல்ஸ் ஆஃப் மிலிட்டஸ் உலகம் ஃபுல்லாவே நீங்க எந்த ஒரிஜினல் ரிசர்ச் போனாலும் அவங்க இந்த டேல்ஸை எப்படி எடுத்துக்கிறாங்க? he is the founder of knowledge னு வச்சுக்கலாம். he is the founder of knowledge. எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கத்துக் கொடுத்தாள். என்ன காரணத்தினாலனா அவரோட யோசனை முறையை பாருங்களேன். தென் அவர் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறாருன்னா, டு டேக் பிரமிட். இந்த பிரமிடோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். அப்கோர்ஸ் ஈஜிப்சியன்ஸ் தான் அதை கட்டியிருக்காங்க, ஆனா அவங்களால உயரத்தை கண்டுபிடிக்க முடியல. எப்படி உயரத்தை கண்டுபிடிக்கிறது? நீங்க எப்படி பார்த்தா உயரத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் பிரமிட், நீங்க சென்ட்ரல் இருந்து கீழே வரவே முடியாது. சோ கம்ப்ளீட்டா ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை அவர் தியரிட்டிக்கல் ப்ராப்ளமா மாத்துறாரு. எப்படி தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் மாத்துறாரு கேட்டீங்கன்னா, சோ ஒரு ஸ்டிக்கை நீங்க நட்டு ஒரு கிவன் டைம்ல அதனோட ஷேடோ எவ்வளவு லென்த் விழுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி, தென் அதே சிச்சுவேஷன்ல இந்த பிரமிடை பார்த்து இந்த பிரமிடோட ஷேடோ எங்க இருக்கு அப்படிங்கிறத எடுத்து, தென் சில மேத்தமெட்டிக்கல் ட்ரிக் மூலமா இந்த டிஸ்டன்ஸை இல்லாம ஆக்கி, சில மேத்தமெட்டிக்கல் ட்ரிக் மூலமா அவரால் இந்த பிரமிடோட ஹைட்டை கண்டுபிடிக்க முடியுது. அப்ப கம்ப்ளீட்டா அவர் என்ன ஃபீல்ட கிரியேட் பண்றாரு? ஜியோமெட்ரி அப்படிங்கிற ஃபீல்ட கிரியேட் பண்றாரு. உங்க ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க இருக்கீங்க. ஜியோ மீன்ஸ் எர்த், மெட்ரி மீன்ஸ் மெஷர்மெண்ட், எர்த்தோட மெஷர்மெண்ட். சோ இது மற்றவங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன்? என்ன வித்தியாசம்னா, ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை பிராக்டிக்கலா ரிசால்வ் பண்ண முடியாது, தியரிட்டிக்கலா தான் ரிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தியரி. இந்த கான்செப்ட் அவர் கிரியேட் பண்றாரு. இந்த கான்செப்டை கிரியேட் பண்றதுக்காக வேரியஸ் ஒர்க்ஸ் he is doing. ஸ்டில் நம்ம படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாப்புலரா சொல்லப்படுறத நான் காமிக்கிறேன். தேல்ஸுடைய தியரம். ஓகே, தேல்ஸுடைய தியரம்னா இதைத்தான் சொல்றாங்க. ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். சர்க்கிள் இது ஒரு டயாமீட்டர், ரைட்? என்னுடைய சர்க்கிள் அவ்வளவு பெர்ஃபெக்டா இல்ல, ரைட்? இப்ப நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணேன்னா, இது பேஸ் சி, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அப்படின்னா இந்த ஆங்கிள் கண்டிப்பா 90 டிகிரி தான் இருக்கணும். Now you try to understand ancient human beingல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நீங்க புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமா தியரிட்டிக்கல் கான்செப்ட் என்ன செய்றாங்க? டெவலப் பண்றாங்க. நாட் only that, see for example, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ரைட்? ஒரு ட்ரையாங்கிள் ஒரு லைன் பைசெக்ட் பண்ணுது. சப்போஸ் இந்த லைன் பைசெக்ட் பண்ணக்கூடிய லைன் இந்த லைனுக்கு பேரலா இருந்தா இவங்களுக்கும் என்ன ரேஷியோ இருக்குமோ, சே ஏ, திஸ் இஸ் ஏ டேஷ், தென் இவங்க பி, இவங்க பி டேஷ், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரேஷியோ இருக்குமோ அதே ரேஷியோ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும். திஸ் மீன்ஸ் கம்ப்ளீட்டா தியரிட்டிக்கல் சயின்ஸ் என்ன ஆகுது? இவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தென் வெவ்வேறு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க ஒரு ஷிப்ல இருக்கீங்க, இன்னொரு ஷிப் வருது, பக்கத்துல வருது. நீங்க இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? இது எல்லாமே ட்ரையாங்கிளோட சிமிலாரிட்டி மூலமா தேல்ஸால கண்டுபிடிக்க முடியுது.
இன்னைக்கு நமக்கு தெரியும் 2 பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்யலாம், எப்படி பேரலாக்ஸ் மெத்தட் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி காலத்துல, பட் பேரலாக்ஸ் மெத்தட் மூலமா அவர் கண்டுபிடிக்கல. தேல்ஸ் வந்து ட்ரையாங்கிளுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி வழியா அவர் என்ன செய்யறாரு, இதை வந்து கண்டுபிடிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் டைமா தியரிட்டிக்கல் ஃபீல்டு டெவலப் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹிப்போக்ரேட்ஸ் பத்தி நம்ம பேசணும். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா மெடிசின் ஃபீல்டுல மிஸ்டிக்கல் வே விட்டுட்டு, இட் இஸ் நாட் மிஸ்டிக்கல், எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு நோய் இருக்குன்னா நோய்க்கு ஒரு காரணம் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நோயுடைய காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ரெமெடி தரணும் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் அப்ரோச் ஆரம்பிச்சது இந்த ஹிப்போக்ரேட்ஸ். அவருடைய ஓத் ஆஃப் ஹிப்போக்ரேட்ஸ் அதைத்தான் இன்னைக்கும் டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. நீங்க ஒரு வினாடியில வாசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் தெரியும், நீங்க வாசிச்சு பாருங்க. then I will also read. அத சில விஷயங்களை நீங்க பாருங்களேன். I will use treatment to help the sick according to my ability and judgment and never with a view to do injury, wrongdoing. All right. Neither will I administer a poison to anybody when asked to do so, nor will I suggest such a course. Similarly, I will not give a woman a pessary to cause abortion. அப்ப நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம என்ன பார்க்கிறோம், எத்திக்ஸ்ங்கிறது ரைட். அதுக்கு முன்னாடி யாருக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது. எப்ப கல்ச்சுரல் அட்வான்ஸ்மெண்ட் நடக்குதோ அப்ப சயின்ஸ் டெவலப் ஆகுது, அலாங் வித் தட் சயின்ஸோடைய எத்திக்ஸ் டெவலப் ஆகுது. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, கம்ப்ளீட்டா ஹியூமன் சொசைட்டி இக்னரன்ஸ்ல இருந்து வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. பட் இட் இஸ் கமிங் அவுட், பவர்ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வெளியில வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குது, ஏறத்தாழ இந்த ஃபேஸ் வந்து ஒரு 300 வருடங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஃபேஸ் வந்து இருக்கு. அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி என்ன ஆகுது, கிராஜுவலா இட் இஸ் இன் தி மேக்கிங் ஆயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு சயின்டிஸ்ட பத்தி நம்ம ரொம்ப டீப்பா பேசணும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா பித்தகோரஸ். எப்படி தட் இஸ் தேல்ஸ் உடைய ஒர்க் தியரிசேஷன் ஆஃப் a concept or theorization of a practical problem நடக்குதோ, அதே மாதிரி பித்தகோரஸ் உடைய ஒர்க் abstraction to the core. பித்தகோரஸ் வந்து நம்ம எப்படி சொல்றது, பித்தகோரஸ் ஆஃப் சமோஸ். நீங்க அந்த பழைய மேப் எடுத்து பாத்தீங்கன்னா சமோஸ்ங்கிறது ஒரு சின்ன தீவு, அதுல வாழ்ந்தவர் தான் இந்த பித்தகோரஸ். இந்த பித்தகோரஸோட ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இவரை பத்தி தனியா ரிசர்ச்சே நம்ம சொல்லிட்டு போலாம். இருந்தா கூட நான் சில முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி நம்ம பிரேக் த்ரூல ப்ரொஃபசர் சுமித்ரா சொல்றத நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நம்பர்ஸை பத்தி அவங்க புரிய ஆரம்பிச்சிடறாங்க. 1 2 3 4 5 6 இப்படி நம்பர்ஸ் போகுது. ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பர்டிகுலரா இப்ப நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருப்போம், நான் வந்து ராமானுஜம் சீரீஸ் நம்ம கேட்டுட்டே இருப்போம். சோ ராமானுஜம் சீரீஸ்ல நம்ம என்ன டிஸ்கஷன் திருப்பி கேட்கிறோம்னா, நம்பர்ஸ் ஆர் எவ்ரிதிங், ரைட்? நம்பர்ஸ் ஆர் எவ்ரிதிங். ராமானுஜத்தோட மெயின் ஒர்க் நம்பர் தான், நம்பர் சிஸ்டம். நம்பர்ல என்ன அப்படி பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்பர் தியரி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பர்ஸையும் நம்பர்ஸோடைய கனெக்ஷன்ஸையும் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அப்டிராக்ட் லாவையும் டிஸ்கஸ் பண்ணுது. டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் why it is important. நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் தியரியோட இம்மீடியட் அப்ளிகேஷன் பல இடத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம டீப்பா நம்மளுடைய கவனத்தை செலுத்தினா நம்மளால என்ன புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இட் இஸ் மேட் ஆஃப் சம் அதர் பார்ட்டிகிள். எல்லா பார்ட்டிகிள் யூ கேன் குவான்டைஸ். திஸ் மீன்ஸ் எல்லாமே மேட் ஆஃப் சம் அதர் பார்ட்டிகிள். நீங்க நம்பர்ஸா மாத்திட்டீங்கன்னா அப்டிராக்ட் லாங்குவேஜ்ல எல்லாமே இஸ் மேட் ஆஃப் நம்பர். சோ நம்பர்ஸை வச்சு நீங்க நம்பர்ஸோட வெவ்வேறு ப்ராப்பர்ட்டியை எக்ஸாமின் பண்ணி அதுக்கான லாவை கிரியேட் பண்ணா அது எல்லாமே சயின்ஸ் பிசிக்ஸ் உடைய ஏதோ ஒரு இடங்கள்ல அப்ளை ஆகாம இருக்க முடியாது. அதுக்கான ரூடிமெண்ட்ரி, அதுக்கான பேசிக் ஒர்க் பித்தகோரஸ் உடைய ஒர்க். ஆனா இல்ல நம்ம என்னவும் பார்க்கணும்னா, இந்த பித்தகோரஸ் தான்
இந்த பியூட்டிஃபுல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சயின்ஸோட ஒரு விதமான மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட கனெக்ட் பண்ணி சயின்ஸ ஒரு இடத்துல அப்டிராக்ஷன்ங்கிற விதத்துல ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் கொண்டு போய் இன்னொரு பக்கம் மிஸ்டிக்கல்ங்கிற பாதையினால ஐடியலிஸ்ட் வேலை பின்னோக்கி இழுத்து ரெண்டு வேலையும் செய்தது பித்தகோரஸ் தான். அவருடைய ஒர்க்க பாருங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 கூட்டினா 3, 3 3 கூட்டினா 6, 6 4 கூட்டினா 10, 10 5 கூட்டினா 15, 15 6 கூட்டினா 21. ரைட், இதெல்லாம் நம்பர்ஸ். இந்த மாதிரி அதனோட எல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா this becomes triangular number. அதென்ன triangular number? This is triangular number. என்ன triangular number? You take for example இது முன்னாடி நம்பர் 0 அப்படி வச்சு 1 ஆரம்பிச்சா say this is 1. I draw by circle. Right. இப்ப பாருங்க இத triangle ஆக்குறதுக்கு I put another two circle. triangle மாறிடுச்சு. triangle இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகிள்ஸையும் கூட்டுங்க, it becomes 3. Right. Now இது பாருங்க again I form triangle. கூட்டி பாருங்க 6. So this is 6. So number உடைய integration, continuous integration always gives triangle number. நீங்க ஒரு வினாடி நான் யோசிச்சு பாருங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்பரை பத்தி இப்படி யோசிக்கிறாங்க. Not only that, then still they go. பாருங்க அதனுடைய consecutive numbers. If you add 1 plus 3, it becomes 4. If you add 3 plus 6, it becomes 9 consecutive numbers. If you add 6 plus 10, it becomes 16. If you add 10 plus 15, it becomes 25. Then 36 goes on. இத பாத்தீங்கன்னா you take 4, 1 2 3 4. So 4 particles சமமா நீங்க place பண்ணீங்கன்னா it becomes square. This is square, 9 is square, 16 is square of 4, 25 is square of 5, 36 is square of 6. Then triangle number உடைய consecutive triangular number உடைய summation always gives square number. இதெல்லாமே abstract science. Then triangle right angle triangle பித்தகோரஸ் பண்ண ஒர்க்கை வந்து நம்ம ஆர்டினரியா எடுத்துக்க முடியாது. of course அந்த ஒர்க் உலகத்துல எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்க. பட் பித்தகோரஸ்க்கே உரிய ஸ்டைல்ல வந்து பண்ணிருக்காப்ல. அவருடைய பார்வையில என்னன்னு கேட்டீங்கன்னா, பித்தகோரஸ் தியரம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் say this is the triangle, this is right angled triangle, right? So இத நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா, say this is a, இது a square, say this is b, you will get b square, right? This is c, you will get c square, right? So a square plus b square should be equal to c square, right? You just see a square plus b square is equal to c square. So probably நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன் இது, ரைட்? தென் கம்ஸ் பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ். இது என்னென்ன நம்பர்லாம் இதை பொருந்தும்? 3 4 5 ப்ராப்ளம் நமக்கு தெரியும். those things are not coming to me. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் செட்டை he creates. இதனுடைய விளைவு அவரால் என்னவோ போக முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பர்ஸ்ல that is irrational number. irrational number என்ன நான் சொல்றேன் கேளுங்க. irrational number, for example, say 1 unit of A, 1 unit of B, if I take, right, this is 1 unit, this is 1 unit. அப்ப இது என்னவா இருக்கும்? 1 square plus 1 square, இந்த ரூல் படி. அதுக்கு C கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? Suppose if you want to C, you have to remove the square root. So this is 1 root 2. Then searching for root 2, right? root 2 க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. Try to understand. root 2 க்கு வேல்யூ கண்டுபிடிக்க. Then comes irrational number. irrational number என்ன அர்த்தம்? see இந்த நம்பரை நீங்க இதுவரைக்கும் தெரிந்த நம்பர் மாதிரி சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் say 0.1 அப்படின்னா நீங்க என்ன எழுதுறீங்கன்னா 1/10 நம்ம எழுத முடியும். இப்படி எழுத முடியாது. அப்ப இது என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியுதுன்னா, கம்ப்ளீட்டா மேத்தமேட்டிக்ஸ்ல as such மேத்தமேட்டிக்ஸ் நேச்சுரல் சயின்ஸ் உடைய அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு பேர் மேத்தமேட்டிக்ஸ். இப்படி ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ங்கிற பிரான்ச், ஒரு ஃபீல்டு, ஒரு டொமைன் மிக அதிகமா உருவாகிறதுக்கு காரணமா இவர் தான் இருந்தாரு. ஆனா
இதை ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு தனி சங்கம் மாதிரி வச்சிருந்தாங்க. இதை யாருக்கும் சொல்லல. அவங்களுக்கு தெரிந்தவங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல மட்டும்தான் இது என்ன ஆகிட்டு இருந்தது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸ் ஆகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, நம்ம இதுல எத்தனை பேருக்கு இசை குறித்து தெரியும்னு எனக்கு தெரியல. புதுக்குடியின் ஒர்க்ல மிக இன்னொரு பெரிய ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா இசை குறித்து. ச ரி க ம ப த நி இப்படி இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஒரு நோட்னா என்ன அர்த்தம், ஒரு ஃப்ரீக்வன்சி. நோட்ங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி சப்போஸ் நீங்க ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணா, ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், டியூன் ஃபோர்க்கை வச்சு நீங்க ஹிட் பண்ணா மட்டும்தான் பியூர் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ண முடியும். அதர்வைஸ் ஹார்மோனிக்ஸா தான் இருக்கும், அதுல ஃபண்டமெண்டல் நோட் டாமினேட்டிங்கா இருக்கும். ரைட், அப்படி நீங்க ஸ்ட்ரிங்கை வச்சு ஹிட் பண்ணா இந்த சேல இருந்து ரீ நீங்க போறீங்க, இல்ல ரீல இருந்து க போறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குடைய ஹோல் நம்பருடைய ப்ரொபோர்ஷனலா தான் இருக்க முடியும். 1 × 2, 1 × 3, 1 × 4 இந்த ரேஷியோல இருந்தா மட்டும்தான் யூ வில் கெட் தட் டைப் ஆஃப் மியூசிக் இப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி சயின்ஸ் இப்படி வளர்ந்து 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 போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரைட் யுத்தங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, போர்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஃபேஸ் முடியுது, இந்த அயானியன் ஃபேஸ் வந்து முடியுது. அப்ப அயானியன் ஃபேஸ் உடைய மொத்த சமரினா நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சமரி நான் யாருடைய சமரியை கொடுக்குறேன், ப்ரொஃபசர் சுமித்ரோவுடைய சமரியை நான் அப்படியே தரேன். 2 I am giving. இத பாருங்க. Thus we see that in the Ionian period people considered natural questions that comes to one's mind and try to answer them. But in answering the question, they resorted to speculation and personal realization. In most cases, the answers they arrived at were wrong. But one noticeable feature was that the answers were wholly in terms of the material things we see around us. That is, their ideas were in content materialistic. Idealism, as we know, it was not yet born. அதுக்கு யார் பிறக்கணும், பிளேட்டோ பிறக்கணும். Right? Historians have attributed this aspect to the fact that this early phase of Greek society, slavery was not yet so strongly entrenched to create hard division between the doer and thinker. But இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா நான் ரெஃபர் பண்ண பல என்ன வாஸ் கிவன்னா இந்த டைம்லயே வந்து ஸ்லேவரி அஃப்கோர்ஸ் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு கொடூரமா இல்லாம இருந்தால் கூட ஸ்டில் இட் வாஸ் அ ஸ்லேவரி சொசைட்டி. ரைட்? இதோட அயானியன் ஃபேஸ் முடியுது. என்ன காரணம்னா அங்க நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரிஜினல் அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. யா, இந்த பில்ட் இருக்குல்ல, we can take this diagram. This may be still better. இதை நம்ம எடுத்தோம்னா yes, I think this may be better. இது பெட்டர். இந்த பகுதியில் அவங்க இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த கட்டத்துல இந்த பெர்ஷியா வந்து மிகப்பெரிய கிங்டமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ரைட்? அந்த கிங்ஸ்க்கெல்லாம் ப்ராபபிலி நம்ம ஹிஸ்டரியில வேர்ல்டு ஹிஸ்டரியில படிப்போம். சைரஸ், டேரியஸ், ரைட், இப்படிப்பட்ட பேர் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்ட பேரரசுகளை அவங்க கிரியேட் பண்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க இந்த பெர்ஷியா உடைய ராஜாக்கள் வந்து ராஜாக்கள் இல்ல, ராஜாக்கள் ஷாஹின்ஷா, ரைட், சக்கரவர்த்தி. சோ இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா, மொத்த உலகத்தை அவங்க என்ன செய்யணும், இவங்க வந்து கேப்சர் பண்ணணும். சோ இந்த அட்டம்ப்ட்ல இவங்க பெர்ஷியன் கிங்டம் வந்து பழைய ஈராக்கையும் டர்க்கியையும் இந்த பகுதிகள் இன்க்ளூடிங் ஈஜிப்ட் இதெல்லாம் சர்வ அலட்சியமா வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க ஏதாவது சம் ஹிஸ்டரி புக் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா நீங்க டீட்டெயிலா படிக்கலாம். இந்த போட்டக்கூடிய இந்த கலர்லாம் என்ன காமிக்குதுன்னா இவங்களுடைய வெவ்வேறு போர் முயற்சிகள். ரைட்? இந்த முயற்சி வந்து ஃபர்ஸ்ட் கற்பனை பண்ண முடியாத ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துலதான் சந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த சொசைட்டி, ரைட், இந்த அயானிக் சொசைட்டி சிவிலைஸ்டு சொசைட்டியா இருக்கிறதுனால இவங்க இந்த பெர்ஷியாவுடைய தாக்குதலுக்கு பணியல. இதுக்கு முழு சப்போர்ட் எங்கிறது கிடைக்குதுன்னா இவங்களுக்கு வந்து ஏத்தன்ஸ்ல இருந்து விடாம சப்போர்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா யுத்தம் தொடங்கிடுது.
பல ஆரம்பகட்ட யுத்தத்துல வந்து விடாம அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தோற்று போயிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் ஐ ஷுட் பாயிண்ட் அவுட். என்னன்னா, இப்படி நடக்கக்கூடிய இதே காலகட்டத்துல இந்த 2 சிட்டி ஸ்டேட்ஸ் நடுவுல யார் யாரு, இந்த ஸ்பார்ட்டா தென் இந்த ஏதென்ஸ், இந்த 2க்குள்ள இவங்க ஒரே கிரீஸ் தான், சிட்டி ஸ்டேட் தான், நட்பு இருக்கு. அதே நேரத்துல பல காரணங்கள்னால பகை உருவாயிருக்கு. பல காரணங்கள்ல என்ன அர்த்தம், இந்த ஸ்பார்ட்டால உள்ளவங்களுக்கு ஏதென்ஸை பார்த்து ஒரு விதமான பயம் உருவாகுது. ஏன் அப்படின்னா, இந்த அயானியா ஏரியா மேல பெர்ஷியா படையெடுக்கும் பொழுது பல நேரங்கள்ல அதை தடுத்து நிப்பாட்டுறது இந்த ஏதென்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஏதென்ஸ் தங்களை சுத்தி ஒரு சுவர் கட்டுறாங்க, ரைட்? எப்படி சொல்றது, அதாவது இந்த ஃபிளீட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh பீப்புளோட வருது பெர்ஷியன் ஃபிளீட். 1 லட்சம் பேரோட. நீங்க யோசிச்சு பாருங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் பேர் கூட ஆர்மினா அது எவ்வளவு மைட்டி ஆர்மி. அது கடல்லையும் வருது, தரையிலையும் வருது. அது ஒரு சீக்வன்ஸ் அலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. அதை ஃபுல்லா இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வெற்றி, ஏதென்ஸோட இந்த வெற்றியை பார்த்து ஸ்பார்ட்டாக்கு ஒரு கலக்கம் உருவாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த போர் பெர்ஷியாக்கும் கிரீஸ்க்கும், ஏன்ஷியன் கிரீஸ்க்கும் உள்ளதா இல்லாம கிரீஸுக்குள்ள மிக மிக கொடூரமான ஒரு போரா மாறிடுது. தட் இஸ், அந்த போராக்கு என்ன பேர் சொல்றாங்க, பெலப்பனோசியன் வார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த படம் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். That I show. Yes, பெலப்பனோசியன் வார். இந்த கிரீக்கோ பெர்ஷியன் வாரை விட இந்த பெலப்பனோசியன் வார் வாஸ் மோர் ரூத்லெஸ் டு தி கோர். இரக்கமற்ற படுகொலைகள் வந்து இந்த வார்ல வந்து நடக்குது. நடக்கிறது மட்டும் இல்ல, ஏராளமான சிட்டி ஸ்டேட்ஸ் எல்லாமே ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்களை நிர்மூலம் பண்றாங்க, அழிக்கிறாங்க. இதன் காரணமா அல்டிமேட்டா ஏதென்ஸ் ஜெயிச்சா கூட எல்லா நகரங்களும் பலவீனமான நகரமா மாறிடுது. இந்த கட்டத்துலதான் ரைட், ஏதென்ஸ ஜெயிக்கிறது காரணம் பெரிக்கல் அப்படின்ற ஒரு ஜெனரல் காரணமா தான் ஜெயிக்குது. இதனுடைய தொடர்ச்சியா மேல இருந்து இந்த மாசிடோனியா இருக்கு இல்லையா, இந்த பெல்ட்ல கிங்டம் டெவலப் ஆகுது. இந்த டெவலப் ஆன கிங்டம் அவ்வளவு சிட்டி ஸ்டேட்ஸையும் கேப்சர் பண்ணிடுது. இனிஷியலா கேப்சர் பண்ணுது, கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸ்லேவரி சொசைட்டி அதனுடைய கொடூரமான கட்டத்துக்கு போகுது. அதாவது ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பார்ட்டால எல்லாம் ஒவ்வொரு ஸ்பார்ட்டனுக்கும் 8 அடிமைகள் இருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் 8 slaves for every Spartan. எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்பார்ட்டனுக்கு 8 slaves. அப்ப ஜஸ்ட் இமேஜின், ஒரு பக்கம் மிகப்பெரிய ஆடம்பரம், அரண்மனை, அந்த அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கொடுமையான ஸ்லேவ்ஸ். இப்படி ஒரு சொசைட்டி உருவாகுது. அப்ப இந்த சொசைட்டி உருவான உடனே இப்ப நேச்சரை பத்தி, எப்படி சூரியன்னா என்ன, நீர்னா என்ன, உயரத்தை எப்படி பாக்குறது, இத உலகம் ஆர்ச்சிஸ் இதெல்லாம் எதனால உருவாயிருக்கு, இப்படிங்கிற கேள்வியில இருந்து கம்ப்ளீட்டா இதுல ஒரு விஷயம் மட்டும், ஒரு ஹிஸ்டாரிக்கலா இன்ட்ரெஸ்டான விஷயம், இந்த மராத்தான்ங்கிறதுலாம் இருக்கு இல்லையா. இந்த மராத்தான் கூட ஒலிம்பிக்ஸ்ல இருக்கு. இந்த மராத்தான்லாம் எதுல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்கஷன்ல, இந்த ஈவெண்ட்ல தான் வருது. யூ சி, மராத்தான் comes from the legend of Phidippides, who is said to have run from the city of Marathon to Athens to give word about the Greek victory over the Persians in 490 BC. நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற தகவலை வந்து மராத்தான்ல இருந்து ஏதென்ஸ்க்கு ஓடி வந்து சொல்லிட்டு Phidippides அவர் இறந்து போயிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த மராத்தான் ரேஸ் வந்து நடக்குது. தென் நீங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த வாரோட உக்கிரம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கும். தென் இந்த கிரீக்கோ பெர்ஷியன் வார் எப்படி வந்து பெலப்பனோசியன் வாரா மாறிடுது. அந்த வாருக்கு அப்புறம் எப்படி வந்து சிட்டி ஸ்டேட்ஸ் எல்லாம் தன்னுடைய வலிமையை வந்து இழந்துருது. இதன் காரணம் எப்படி மிகப்பெரிய கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருது. இந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே நீங்க இந்த இதை மட்டும் பாருங்க, ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொரு சிட்டி ஸ்டேட்ஸையும் வந்து என்ன உறுதிமொழி வாங்குது பாருங்க. ஐ சேவ் பை ஜியூஸ், அது அவங்களுடைய கடவுள்.
Gaia, Helios, Poseidon, and so gods and goddess. I will abide by the common peace, and I will neither break the agreement with Philip, nor take up arms on land or sea, harming any of those abiding by the oaths. Nor shall I take any city or fortress, nor harbor any craft or contrivance with the intent of war against the participants of the war. Nor shall I depose the kingship of Philip and his descendants. இப்படின்னு இது போகுது. அது நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ்ங்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே என்ன புரிஞ்சிருக்கும் கேட்டீங்கன்னா, இது ஒரு அடிமை சாசனம். இனிமேல் நீங்க என்ன கிடையாது, ஒவ்வொரு சிட்டி ஸ்டேட்டும் சுதந்திரமான சிட்டி ஸ்டேட் கிடையாது. சரியா? நம்ம எதா மாறிடுவோம், அந்த சொசைட்டி எதாவது மாறிடுச்சு, கஷ்டப்பட்டு உருவான சொசைட்டி கிங்டம் பேஸ்டு சொசைட்டியா மாறிடுச்சு. அப்ப இனிமே கேள்வி என்னன்னா, கிங்டம் எப்படி காப்பாத்துறது, ரைட்? எப்படி சொசைட்டி இருக்கணும்? கேள்வி பிரதானமா கேள்வி எங்க இருந்து? இயற்கை ஆராய மெட்டாபிசிக்ஸ்ல இருந்து சொசைட்டி நோக்கி மாறிடுது. அதுல உருவான ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சோசியல் சயின்டிஸ்ட் சாக்ரட்டிஸ், ரைட்? இப்பவும் கூட என்ன சொல்றாங்கன்னா, சாக்ரட்டிஸ் ஒரு கிரியேட் பண்ண லேர்னிங் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸ்டில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த சிஸ்டத்தை சாக்ரட்டிஸ் ஒத்துக்கிறது இல்ல, இந்த மாதிரி ஒரு மெத்தட. ஏன்? திஸ் இஸ் ஒன் வே. நான் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்கிறோம். சாக்ரட்டிஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன மெத்தட் அவர் கிரியேட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாட் கான்ஸ்டன்ட் டிஸ்கஷன், யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஒரு கேள்வியிலிருந்து அந்த பதிலுக்கு போங்க, அந்த பதில மறுபடி கேள்வி கேளுங்க, அந்த பதில இருந்து மறுபடி கேள்வி கேளுங்க, அந்த பதில இருந்து மறுபடி கேள்வி கேளுங்க. then you will understand நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி, இன்னும் தெரிந்து கொண்டே போக வேண்டியது மிக மிக அதிகம். then யோசிங்க, ஆராய்ந்து பாருங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இவர் கிரியேட் பண்றாரு. ஸோ philosophical well, this is called as logic. எல்லாமே லாஜிக் அப்படிங்கிற கான்செப்ட்ல true wisdom comes to each of us when we realize how little we understand about life, ourselves and the world around us. அவரோட ஒரு கோட், இன்னும் நிறைய கோட் சாக்ரட்டிஸோட கோட் இருக்கு. பட் சாக்ரட்டிஸ் இறந்துருவாரு. அவருக்கு விஷம் கொடுத்துருவாங்க. என்னன்னா, அவருடைய சொற்களின்படி நடந்து ஏத்தன்ஸ்க்கும் ஸ்பார்டாக்கும் வந்த யுத்தத்துல ஏத்தன்ஸ்ல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் யுத்தத்துல பங்கெடுக்க மாட்டாங்க. அதனால அது மாதிரி ராஜதுரோக குஷ், நீதான் அவங்களுக்கு யோசிக்க கத்துக் கொடுத்துட்ட, திங்க் பண்ண கத்துக் கொடுக்குற, ஏன் போருக்கு போகணும்னு கேள்வி கேட்க கத்துக் கொடுக்குற, இப்படின்னா அவரை சார்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? அந்த சார்ஜுக்கு அவர் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாரு, மன்னிப்பும் கேட்க மாட்டார், நான் செஞ்சது சரின்னு சொல்லுவார், ரைட்? அதனாலதான் அவருக்கு என்ன செய்யறாங்க, விஷம் கொடுக்குறாங்க. These are the charges. Refusing to recognize the gods acknowledged by the state, right? நீங்க ஸ்டேட்டை ஒத்துக்க மாட்டேங்கிற, importing strange divinities of his own, right? அந்த கடவுளுடைய டிவைன் ஆஸ்பெக்ட நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, யூ ஆர் நாட் அக்செப்டிங், கரெக்டிங் யங், சின்ன பிள்ளைகள்லாம் கெடுக்குறீங்க, அவங்களுக்குலாம் துர் பாடம் கத்துறீங்க. ஸோ சாக்ரட்டிஸ் இறந்து போயிடுவார். சாக்ரட்டிஸ் உடைய ஸ்டூடெண்ட் பிளேட்டோ, ரைட்? ஸோ பிளேட்டோவை பத்தி ஒரு டிஸ்கஷன்ல புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பிளேட்டோ எழுதின அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற புக் ரொம்ப ஃபேமஸான புக், ரைட்? ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸுக்கு அகைன்ஸ்டான திங்கிங் ஐடியலிசம், ரைட்? இந்த ஐடியலிசத்துக்கான ரூட் ஃபேம் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணது பிளேட்டோ. வெரி ஃபேம் ஃபவுண்டேஷன். இன்டென்ஷனலா செஞ்சாரா அன்இன்டென்ஷனலா செஞ்சாரா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா எஃபெக்ட் பிளேட்டோவுடைய ஐடியாஸ் சொசைட்டிக்கு மிக மிக பெரும் ஆபத்தை உருவாக்குச்சு. அவர் அதை தெரிஞ்சு செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுடைய பலவிதமான திங்கிங்ல அந்த திங்கிங் வருது, ரைட்? அவரோட எசென்ஷியல் திங்கிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடியா மாதிரி பெர்ஃபெக்டா உலகம் இருக்காது. That is the point. Idea is the highest perfect thing, right? அந்த மாதிரி ஐடியா எல்லாருக்கும் வர முடியாது, கொஞ்சம் பேருக்கு தான் வர முடியும். யூ see அது எப்படி போகுதுன்னு சொல்லி. நீங்க ஒரு ஸ்பியர், ஒரு பந்து பார்க்கிறோம், ரைட்? அந்த பந்தை நம்ம பார்த்தா
அந்த பந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பியரா இருக்காது. ஆனா என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணக்கூடிய ஸ்பியரா இருக்கும், மீனிங் அது உருளையா இருக்கும். நான் வானத்தை பாக்குறேன், சரி, வானத்துல எனக்கு நிலா தெரியுது. நிலா பெர்ஃபெக்டா, அது என்ன சொல்றது, ஸ்மூத் ஸ்பியரா இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் இன் ஐடியா இட் இஸ் ஸ்மூத். ஒரு கிங் நான் பாக்குறேன், அந்த கிங்ட பல பலவீனங்கள் இருக்கு, பட் என் மனசுல நான் கிரியேட் பண்ணக்கூடிய கிங் பியூரிட்டன் கிங். இப்படி ஒரு கான்செப்டை அவர் கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி இவரு கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கு பேர் தான் அகாடமி. இன்னைக்கும் பல ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடு நான் எதுல இருந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா கான் அகாடமி, அதுக்கு பேரே கான் அகாடமி. இந்த அகாடமின்ற வார்த்தை அப்படி என்ன ஆச்சு, அது உலகத்துல நின்றுச்சு. சரியா, இவரு பண்றாரு. இந்த கோட்டை ஒரு பார்த்துக்கோங்க. There will be no end to the troubles of states or indeed of humanity itself till philosophers becomes rulers in this world, or till those who know call kings and rulers really and truly become philosophers, and political power and philosophy thus come into the same hands. இதான் இவருடைய ஐடியா. சரியா, இதுல முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது இங்க பாருங்க, according to Plato, the citizens of such perfect state would be divided into 4 grades: the guardians, காப்பாளர்கள்; philosophers, think பண்றவங்க; soldiers, and the people. A division similar to the caste system in India. நல்ல வேளை இந்தியால இருக்கக்கூடிய caste system உங்களுக்கு மோசம் இல்ல, நமக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே பை பர்த் அவர் தரல, டு தட் எக்ஸ்டென்ட் பிறப்பால் தரல. சரி, ரைட். இந்தியால பிறப்பால கொடுக்கப்பட்டுச்சு. மனுவுடைய கொடுமைங்கிறது நம்ம இந்தியா மாதிரி ஒரு மகத்தான தேசத்தை பெரிய அழிவு கூட்டு போயிடுச்சு. ரைட், பட் ஸ்டில் பிளேட்டோ ஒரு ஐடியா பாருங்க, டேஞ்சரஸ் ஐடியா. இதுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட், slaves did not come into these categories because he did not consider them as citizens. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்களுக்கெல்லாம் யோசிக்கவே தெரியாது, அவங்க மனுஷங்க கிடையாது, மிருகமும் அவங்களுக்கு ஒண்ணு. Such was his idea. He argued that these divisions are permanent because men are created in 4 constitutions: gold, silver, brass and iron. இப்படி எல்லாம் இவர் ஒரு சித்தாந்தத்தை என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. இயற்கையாவே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம கிங்ஸ்க்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொசைட்டில பரவுறது. ஸோ தட் ஹேப்பன்ஸ், ரைட். அதே மாதிரி கிங்ஸுக்கும் ஒரு சில சட்டங்கள்லாம் ஒதுக்குறாரு. கிங்ஸ்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு ஜோக்கா சொல்லப்பட்டிருக்கு. பிரின்ஸ் டயோனிசியஸ் ஆஃப் சிரோகஸ். சிரோக்கியூஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிசிலி, இட்டாலியுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கிற நகரம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரின்ஸ்க்கெல்லாம் பாடம் சொல்லி வருவார். அவன் இடத்துக்கு ஓடியே போயிடுவான், ஏன்னா அவர் நிறைய சட்டங்கள்லாம் போடுவார். இப்படிப்பட்ட ஒரு சோசியல் தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு கிரேட் திங்கர் பிளேட்டோ. பிளேட்டோவுடைய ஸ்டூடெண்ட் தான் அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில நம்ம டிஃபைன் பண்றதுங்கிறது ஈஸியான விஷயம் நிச்சயமா இல்லை. we have to understand. ஏன் கேட்டா, அரிஸ்டாட்டில பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு மட்டும் நம்ம உண்மையில ரொம்ப சீரியஸா தவறில்லாம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும். அவரு ஏறத்தாழ 300 புத்தகம் எழுதுனதா சொல்லப்பட்டிருக்கு ஏன்ஷியன் வேர்ல்டுல. ஜஸ்ட் இமேஜின். ஸ்டில் அதுல 30 பப்ளிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் இந்த விஷயம் சொல்லணும், இது எல்லாமே நான் வெவ்வேறு ரிசோர்சஸ்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். பட் யூ ப்ளீஸ் வெரிஃபை ஆஃப் யுவர் ஓன். ஆனா ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது. என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாடம் படிக்கிறதுல எதை எடுத்தாலும் சரி, நீங்க either you talk about drama, or you talk about biology, or you talk about physics, or you talk about chemistry, எதை எடுத்தாலும் சரி, அதை பத்தி ஆரம்ப கருத்து என்ன அப்படின்னா அதை பத்தி அரிஸ்டாட்டில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். about everything. ஹியூமன் சொசைட்டி கிரியேட் பண்ண ஒரு ஜீனியஸ் மைண்ட் அப்ப நம்ம யாரோட மைண்ட சொல்லலாம்? அரிஸ்டாட்டிலுடைய மைண்ட சொல்லலாம். ஆனா இவர் நிச்சயமா பிளேட்டோ மாதிரி கிடையாது, ஐடியலிஸ்ட் பிலாசபர் கிடையாது. இவரால முடிந்த அளவுக்கு பல விஷயத்த ஐடியல் திங்கிங் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
இந்த பிளேட்டோவோட ஐடியா எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் பித்தகோரஸ். இந்த பித்தகோரஸ் உடைய இந்த ஐடியாவை தான் பிளேட்டோ என்ன செய்யறாரு, he takes and use all those ideas. சரியா? அதுல இருந்து டெவலப் ஆனதுதான் இந்த அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, நிறைய கோட் நான் அதை ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக I have taken various quotes. The whole vital process of the earth takes place so gradually and in periods of time which are so immense compared with the length of our life that these changes are not observed and before their course can be recorded from the beginning to end. Whole nations perish and are destroyed. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து they are so subtle, gradual, but it is also immense. ஆனா ஒரு மனித வாழ்க்கையில இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. ரைட்? இது வந்து நான் வந்து ஆக்சுவலா யார்கிட்ட வந்து எடுத்திருக்கேன் அப்படியே, I have taken from Professor Sumitra. பாருங்க, he was truly an intellectual giant who had tremendous influence on human thought for more than 2000 years. He observed all the knowledge created till that time in different areas of human inquiry and gave it a structured form as separate disciplines like physics, biology, humanity. Are you able to get it? இப்படி சப்ஜெக்ட்டுக்கு பேர் வைக்கிறது, இப்படிதான் இந்த முறையில தான் நம்ம படிக்கணும். பிசிக்ஸ் இஸ் நாட் பயாலஜி, பயாலஜி இஸ் நாட் ஹியூமனிட்டி, ரைட்? திஸ் ஹியூமனிட்டி இஸ் நாட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணதே அரிஸ்டாட்டில். ஓகே, இது இந்த கோட்ஸ் ஒரு ஐ திங்க் ஒரு 3 கோட்ஸ் வந்து நான் மெயினா இதுல இருந்து அப்படியே எடுத்திருக்கேன். தட் இஸ் ஃப்ரம் சுமித்ரோ. ஒரு ரீசன் காட்டான், இட் இஸ் நாட் தட் ஐ கேனாட் டாக், பட் அதுல என்ன பாயிண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லா விஷயமும் ரொம்ப சப்லிமிக்கலா ஃபைன் ஆஸ்பெக்டா இருக்கு. ஸோ என்னோட இன்டர்பிரேஷன்ல நான் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத அதை அப்படியே என்ன செஞ்சிருக்கேன், ஐ ஹவ் டேக்கன் தி கோட். இங்க பாருங்க, the theoretical structure he created in physics is worth mentioning. He adopted empiricals. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் ஐடியா that water, air, fire and earth constitute everything. This is one thing. அதுக்கு ஒரு பேர் எலிமெண்ட்ஸ் வைக்கிறார். சரிங்களா? Then he adds ether. Probably நம்ம இப்போ சயின்ஸ் கம்யூனிட்டில உள்ள நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஈத்தர் கான்செப்டை வந்து இல்லாமக்கிறதுக்கு டேவிஸ், that is I forgot that experiment, ரைட்? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஈத்தர் கான்செப்ட் என்ன செய்வாங்க, உலகத்துல இல்லாமக்குவாங்கன்னு சொல்லி. ஈத்தர்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஈத்தர்னு பேரு. இந்த கான்செப்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, ரைட்? தென் அகைன் சில ஒரு பெக்குலியர் பாருங்களேன், all elements have specific nature, ரைட்? அது கேள்வி பாருங்க, why does water flow downwards? Because it is the nature of water to flow downwards. Likewise, it is the nature of fire to go upwards. Everything is defined, right? அதுல ஒரு சிக்கலான விஷயம் இருக்குங்க பாருங்க. He saw that cart moves when pulled by horse. He theorized force produces motion. Wrong concept, wrong motion. ஆனா 2000 வருஷமா இதை நம்ம யாரும் மாத்தவே முடியல. Just imagine. இது தவறு அப்படின்னு ஆரம்பிச்சு கோப்பர்னிக்கஸ், ரைட்? ஆஃப்டர் கோப்பர்னிக்கஸ் ப்ரூனோ. அந்த ப்ரூனோ வந்து இந்த கருத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணதுக்காக he was burnt alive. அப்ப இந்த ஐடியா எவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும், சொசைட்டில உட்கார்ந்துருக்கும். ஜஸ்ட் திங்க், ரைட்? இந்த மாதிரி சில இதெல்லாம் நீங்க புக்ல படிச்சுக்கலாம், அதெல்லாம் படிச்சுக்கலாம். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஐ ஷோ. சரிங்களா? தென் கான்செப்ட் ஆஃப் கேஷுவாலிட்டி. கான்செப்ட் ஆஃப் கேஷுவாலிட்டி. கேஷுவாலிட்டி என்ன அர்த்தம்? காரண காரியம். ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் காரணம் இருக்கு. இந்த காரணத்தை எடுத்து then he defines, ப்ராப்ளம் நமக்கு தெரியும், that is after Renaissance இந்த கேஷுவாலிட்டில நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பர்டிகுலரா வந்து இதுல ஒர்க் பண்ணாத பிலாசபர்ஸே கிடையாது. that is philosopher Kant, மில், ரைட்? இவங்க எல்லாமே இந்த கேஷுவாலிட்டில தான் ஒர்க் பண்றாங்க. இந்த கேஷுவாலிட்டியை காரணகாரிய தத்துவத்தை ஆரம்பிச்சது திஸ் மேன். தென் அதை டிஃபைன் பண்ணவும் செய்யறாப்ல. மெட்டீரியல் காஸ்ட்னா என்ன, ஃபார்மல் காஸ்ட்னா என்ன, எஃபிஷியன்ட் காஸ்ட்னா என்ன,
ஃபைனல் காஸ்னா என்ன? The final cause is the dangerous cause. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம், ஒரு ப்ரோன்ஸ் ஸ்கல்ப்சர் இருக்கு, ஒரு வெங்கலத்தில் ஒரு சிலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மெட்டீரியல் காஸ்ட் என்ன? மெட்டீரியல் இஸ் மேட் ஆஃப் ப்ரோன்ஸ். ஸோ ப்ரோன்ஸ் இஸ் தி மெட்டீரியல் காஸ்ட். அந்த சிலை உருவானதுக்கு இந்த வெங்கலம் தான் காரணம். ரைட். தென் இந்த வெங்கலம் அந்த வடிவத்துக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஸ்கல்ப்டருக்கு அந்த வடிவம் மனசுல இருந்துச்சு. ஸோ ஸ்கல்ப்டர் அவனுடைய ஃபார்மல் காஸ்ட். ரைட். தென் ஸ்கல்ப்டர் மைண்ட்ல இருந்த ஐடியா ஃபார்மல் காஸ்ட். அந்த ஸ்கல்ப்டர் இஸ் தி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இஸ் தி எஃபிஷியன்ட் காஸ்ட். தி லாஸ்ட் காஸ்ட் பாருங்க, ஒரு புரியாத காஸ்ட். தி ஃபைனல் காஸ்ட் இஸ் தட் ஃபார் தி சேக் ஆஃப் which a thing exists. For a sake of thing, for a sake of thing, right, or is done including both purposeful or instrumental. இதுக்கு the final cause are telos. இதை நம்ம எப்படி சாதாரண வார்த்தையில நம்ம மக்களுடைய வார்த்தையில இதை வந்து மொழிபெயர்க்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தலையெழுத்துப்படி இருக்கும். அந்த தலையெழுத்து தான் காரணம். The final cause is that for the sake of which a thing exists. Right. அதுக்கு தான். ராஜானா ராஜா தான், அவர் ராஜாவை இருக்கிறதுக்கு தான். அடிமைனா அடிமைதான், அடிமையா இருக்கிறதுக்கு தான். சோ இந்த பிலாசபி அப்ப நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த பிலாசபிஸ் எல்லாத்துலயும் மெட்டீரியல் நேச்சரும் இருக்கு, ஐடியல் நேச்சர் இருக்கு. இங்க பாருங்க, அப்ஸ்ட்ராக்ஷன்லயும் பாருங்க, கிரேட் ஒர்க். ஐ திங்க் டைம் வந்து ரொம்ப போறதுனால நான் வந்து என்ன செய்யறேன், லைட்டா அதை சொல்லிட்டு நான் மூவ் பண்றேன். அந்த மூலி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், he then introduced the sale of writing statements compactly in terms of algebraic variables a, b, c, etc. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, tigers are mammals, புலிகள் எல்லாம் பாலூட்டிகள். That is every b is a. அந்த லாங்குவேஜ் பாருங்க, not only every b is a, then அதுக்கான abbreviation இத பாருங்க, this is the abbreviation. இந்த சிம்பிள் வந்து எதை மீன் பண்ணுது? every b is a. இப்ப நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிரும், இதுதான் எதுக்கான பேசிஸ்? செட் தியரி. ஹோல் செட் தியரி ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்கும். செட் தியரி இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட், அதுல ஒரு டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. பட் அக்செப்டட் விஷயத்தை நான் சொல்றேன், செட் தியரி இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா செட் தான் என்ன பண்ணுதுன்னா, இட் கேட்டகரைசஸ், ஆர்கனைசஸ். ரைட். அதனாலதான் செட் தியரியில இருந்து எண்ணற்ற ப்ராபபிலிட்டி, ரைட், இந்த மாதிரி பல துறைகள், that is how will you call functions is the basis of algebra இல்லையா? so set theory is the foundation. இப்படிப்பட்ட ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணது அரிஸ்டாட்டில் தான். இங்க நான் காமிச்சிருக்கிறது அவருடைய வேரியஸ் புக்ஸ். சரியா? ரைட். இந்த சிச்சுவேஷன் நடக்கும் பொழுது திருப்பி நம்ம பலருடைய நம்ம டைமுக்கு போலாம். என்ன நடக்குதுன்னா, இந்த காலம் முடியுது, இந்த பீரியட் முடியுது. இந்த பீரியட் முடிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலெக்சாண்டர் வந்து இந்தியா பக்கம் வந்தது, திரும்பி போற வழியில இறந்து போறது, இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த ஹோல் எத்தீனியன் சொசைட்டி கொலாப்ஸ் ஆயிடுது. கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க இந்த இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். எப்படி how Alexander became Alexander அப்படின்னாவே அதுவே ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரூட்டல் ஸ்டோரி. நான் அப்படிதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கொலைகள் இருக்கு. அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொலைகள் பார்த்தா we cannot imagine. ரைட். அப்படி செஞ்சு எண்ணற்ற போர்கள், கொடூரமான போர்கள். அந்த போர்களோட விளைவை I try to show. we need map. okay, இந்த சின்ன மேப் பத்தாது. this map we can take. so இத பார்த்தா அலெக்சாண்டர் என்ன பண்றாப்லனா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஓகே இந்த ரீஜன் ஃபுல்லா ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய கிங்டம் சொல்லி. up to this area yeah. இப்படி ஒரு கிங்டம் 35 வருஷத்துல வந்து கிரியேட் பண்றாப்ல. மிகப்பெரிய கிங்டம். சோ இது பல பிரிவா அலெக்சாண்டர் சாவுக்கு அப்புறம் உடைஞ்சா இந்த மக்கள் இந்த எண்ணற்ற
மற்ற பகுதிகளில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான பகுதி இந்த பகுதி. இது என்ன பகுதி? இந்த இடத்துல ஒரு நகரை உருவாக்குறாரு. அந்த நகருக்கு பேர் தான் அலெக்சாண்ட்ரியா. ஹோல் இந்த பகுதிகள்லாம் யார் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஆட்சி செய்யறவங்களுக்கு பேரு டாலமின்னு சொல்றாங்க. டாலமி, ரைட். இந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்றது யாருக்கு கிட்ட வருதுன்னா, அவருடைய ஒரு ஜெனரலுக்கு வருது, செல்யூக்கஸ் நிகோட்டர். நான் கரெக்ட், என்னோட ஞாபகம் சக்தி கரெக்ட் தான், ரைட். பட் எனிவே இந்த பகுதி தான் நாலேஜோடைய சென்டர் பகுதியா மாறும். அந்த இடத்துல இருந்து உருவான நான் சில சயின்டிஸ்ட சொல்றேன், பட் நீங்க படிச்சீங்கன்னா புரியும். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, நாட் ஆர்டினரி இன்ட்ரெஸ்டிங், ரைட். ஐ ட்ரை டு ஷோ. யா, அதுல உருவான ஒரு மகத்தான ஆள் யூக்ளிட். இந்த நாலேஜை கிரியேட் பண்ணி உருவாக்கின அந்த கோட் பாருங்க, தி லாஸ் ஆஃப் நேச்சர் ஆர் பட் தி மேத்தமெட்டிக்கல் தாட்ஸ் ஆஃப் காட். எப்ப? பிஃபோர் 2000 இயர்ஸ். லாஸ் ஆஃப் நேச்சர் ஆர் பட் தி மேத்தமெட்டிக்கல் தாட்ஸ் ஆஃப் காட். அப்ப யூக்ளிட் எப்படிப்பட்ட நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியன் நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க யூக்ளிட் போய் கூகுள்ல தட்டுங்க. நம்ம யூக்ளிட் பிறந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா யூக்ளிட் பத்தி அவ்வளவு வீடியோஸ் இருக்கு, ரைட். யூக்ளிடோட கான்ட்ரிபியூஷன் கேட்டா, he is the father of geometry. He is the father of geometry. என்ன சென்ஸ்ல? ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்திரேலியன் ப்ரொஃபசர், அவர் தான் எடுத்திருக்கேன், ஓய்பெர்கர். ஸோ ஹி டிஃபைன்ஸ், இது வரைக்கும் உலகத்துல யாருமே மேத்தமெட்டிக்ஸ் டிஃபைன் பண்ணதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அதனால என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஒன்னு டிஃபைன் பண்றாப்ல, டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன். அதாவது என்னன்னா, ஐ கேன் டெல் திஸ் வே, எப்படி ப்ரூவ் பண்றது ஒரு விஷயத்தை மேத்தமெட்டிக்ஸ்ல, எப்படி ப்ரூவ் பண்றது. ஸோ ப்ரூவ் பண்றதுக்காக எப்படி ப்ரிமிசஸ் கிரியேட் பண்றது, அதுக்கு அவர் வச்சிருக்கிற வார்த்தைகள் நான் காமிக்கிறேன் பாருங்க. டெஃபினிஷன், ஆக்சியம்ஸ், ரைட், போஸ்டுலேட்ஸ், ரைட், ப்ரொபோசிஷன். இது இப்படி பண்ணி then he moves ஒரு ப்ரொபோசிஷன்ல இருந்து இன்னொரு ப்ரொபோசிஷன், இன்னொரு ப்ரொபோசிஷன், இன்னொரு ப்ரொபோசிஷன். சோ அந்த லாஜிக்க நீங்க வயலேட் பண்ணவே முடியாது. பட் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் from very basic definitions. இத பாருங்க, a point is that which has no part. ஒரு பாயிண்ட்னா எப்படி டெஃபினிஷன் பாருங்க, it has got no part. ஒரு பாயிண்ட்னா it is the point that is the absolutely smallest thing. It has got no length, no breadth, no thickness, right. இந்த மாதிரி பாருங்க. ஈவன் இன்னைக்கு நம்ம இப்படி டக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபைன் பண்ண சொல்ல முடியுமானா கஷ்டம். தி எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் எ லைன் ஆர் பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட், ரைட், பாயிண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது? எலாங்கேட் பண்ணுதுன்னு சொல்லலாமா, தன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னு சொல்லலாமா, தன்னை நீட்சி ஒரு பாயிண்ட். எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் மீன்ஸ் two ends of the line. Ends of the line are points. Okay, are points. Right, the extremities of the line are points, right. இப்படி he is defining. Okay doctor, thank you. Right, then he comes axioms, right. Axioms பாருங்க, things which are equal to the same thing are also equal to one another. என்ன அர்த்தம்? A is equal to B, B is equal to C, this means A is equal to C. These are axioms. Then comes postulates. Postulates எப்படி postulate கேட்டீங்கன்னா, very simple postulate. For example, I tell you, அதாவது you take 2 points, right. 2 point கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லைன் தான் இருக்க முடியும், ஷார்டஸ்ட் பாத் ஒரு லைன் தான் இருக்க முடியும், ரைட். ஒரு லைனை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மேல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரைட். ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அந்த சென்டரை வச்சு யூ கேன் மேக் சர்க்கிள், ரைட். ரெண்டு லைன் 90 டிகிரில இருந்தா அது பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். These are postulates. ஒரு லைன் இருக்கு, பக்கத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு ஒரு பேரல் லைன் தான் வரைய முடியும், ரைட். Then இதை பேஸ் பண்ணி ப்ரொபோசிஷன். So this way Euclid ஒரு மேத்தமெட்டிக்கல் என்ன சொல்றது, ஒரு மேத்தமெட்டிக்கல் அரண்மனை, ஒரு மகத்தான அரண்மனை 13 வால்யூம்ல கிரியேட் பண்றாரு. தட் இஸ் கால்ட் as elements.
ஸ்டில் இட் இஸ் எப்படி இருக்கு 19th century வரைக்கும் அதான் வந்து இருந்திருக்கு. தென் யூ கேன் see the proposition, சில இன்ட்ரெஸ்டிங் ப்ரொபோசிஷன்லாம் பார்க்கலாம். நமக்கு தெரியும் a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. அது யூக்ளிடோட வடிவத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு. this is a plus b, a b, a plus b, a b, a plus b, this is square. This means a square, this is b, b, b square, this is a, b, a, b, a, b. So a square plus b square plus a, b plus a, b, 2ab. So இந்த லா எல்லாமே ஜியோமெட்ரிக்கல் தான். அப்புறம் இதெல்லாம் நான் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. சோ ஃபேண்டாஸ்டிக். இது என்ன காமிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா, அந்த ரெக்டாங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கொயர் இட், இஃப் யூ வாண்ட் டு அந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை ஒரு ஸ்கொயர் ஏரியாவை நீங்க மாத்த விரும்புனீங்கன்னா, அந்த ஸ்கொயரோட சைடு என்ன he defines, not only defines, அது எப்படி செய்யறது. so this way எது போது யூக்ளிடோட ஒர்க் வந்து போது. என்னோட புக்கு, அந்த யூனிவர்சிட்டி, அந்த படம் இதெல்லாம் காமிச்சிருக்கேன். மிக முக்கியமா நான் காமிக்க விரும்புறது கிரேட் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆர் யூ கேன் கால் சோஷியல் ரெவல்யூஷனரிஸ். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க. திஸ் இஸ் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து இந்த யூக்ளிட் மேல என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு பாருங்க. இன் தி கோர்ஸ் ஆஃப் மை law reading, I constantly came upon the word demonstrate. I thought at first that I understood its meaning, but soon become satisfied that I did not. I said to myself, what do I do when I demonstrate more than when I reason or prove? How does demonstration differ from any other proof? How does demonstration differ from any other proof? So சந்தேகமே இல்லாம எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றது. I consulted Webster's dictionary. They told of certain proof beyond the possibility of doubt, but I could form no idea of what sort of proof that was. I thought a great many things were proved beyond the possibility of doubt without recourse to poraru. At last I said, Lingan, you never can make a lawyer if you do not understand what demonstrate means. But I left my situation in Springfield, went home to my father's house and stayed there till I could give any proportion in the 6 books of Euclid at sight. Then I found that what demonstrate means and went back to my law studies. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஆக்சுவலா யூக்ளிடோட ஒர்க்னா என்ன, சந்தேகத்திற்கு குழப்பமே இல்லாம எப்படி விஷயத்தை புரிந்து கொள்வது. தென் இதுல இருந்து நிறைய சயின்டிஸ்ட் கிரியேட் ஆறாங்க. ஆர்கிமிடிஸ் நம்ம பக்கத்துல காமிச்சிருக்கேன். திஸ் இஸ் தி பம்ப், சரிங்களா. திஸ் இஸ் தி ஸ்பைரல் பம்ப். கீழே இருந்து தண்ணி மேலே எப்படி கொண்டு வர்றது. தென் ஹி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லீவர்ஸ். நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். லீவர்ஸ், புல்லிஸ், ரைட், மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆர்கிமிடிஸ். தென் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ரைட். இந்த இடத்துல எல்லாம் நம்ம கேட்டுக்கிற ஆடியன்ஸ் அவங்களா இன்னும் என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் உருவான ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஆர்கிமிடிஸ். அவரை பத்தி யுரேகான் கத்திட்ட ஒரு ரோட்ல போன விஷயம் கூட நமக்கு தெரியும். ஸோ இந்த சிராக்கூஸை வந்து ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டடா ரோமன் எம்பையருடைய அட்டாக்ல இருந்து பாதுகாத்தது இந்த ஆர்கிமிடிஸ் தான். லாஸ்ட்ல ஒரு போர்ல வந்து அவர் என்ன செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. தென் அரிஸ்டார்கஸ், இதை பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து தட் இஸ் இந்த யூக்ளிடுடைய இந்த நாலேஜ் வந்து மிகப்பெரிய ரிசோர்ஸா மாறிடுது அந்த பண்டைய ஏன்ஷியன்ட்க்கு. இதன் மூலமா இவரால் என்ன கம்பேர் பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் எர்த். எர்த்ல இருந்து மூணுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், எர்த்ல இருந்து சன்னுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதை கம்பேர் பண்ணி ஹி டெவலப் தி ரேஷியோ. ரைட். அது ஒரு பிரில்லியண்டான அப்ரோச். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எர்த்ல இருந்து எப்ப பாதி நிலா தெரியுதோ அந்த நேரத்துல மூணையும் எர்த்தையும் கனெக்ட் பண்ற லைன்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் இந்த சன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிந்தால், ரைட், தென் அப்ஸ்ட்ராக்ட் நீ கேன் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் நீங்க என்ன செஞ்சிடலாம், தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர் கண்டுபிடிக்கிறாரு 18ல இருந்து 20 அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலா ஆன்சர் இஸ் ராங், பட் எனக்கு நமக்கு அது முக்கியம் இல்லை.
Very important point is moon is much closer than sun. So அதனாலதான் அவர் நம்ம அதனாலதான் அவர் என்ன முதல் சந்தேகம் கிரியேட் பண்றாருன்னா, அப்படின்னா நம்ம நினைக்கிறது தவறு, சூரியன் தான் தூரம் இருக்கு, அது பல மடங்கு தூரம் அதிகமா இருக்கு, அது பக்கத்துல இல்ல. ரைட், இந்த அப்சர்வேஷனை கிரியேட் பண்றது அரிஸ்டார்கஸ். தென் அரிஸ்டார்கஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எரோட்டோஸ்தெனிஸ். இவரை பத்தி நம்ம செப்பரேட்டா நம்ம பார்த்தோம், நம்மளுடைய ஒரு டிஸ்கஷனே நம்ம ஸ்டூடெண்ட் கூட இருப்பாப்ல நினைக்கிறேன். ஹி மேட் தி டிஸ்கஷன். இதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அலெக்சாண்டர்லயும் சைரீன்லயும் சூரியன்ல, தட் இஸ் சைரீன்ல சூரியன் நேருக்கு நேர் ஒரு கிணற்றுல விழும் பொழுது அலெக்சாண்ட்ரியால விழக்கூடிய நிழலுடைய ஆங்கிளை வச்சு அவங்களுக்கு அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சைரீனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தெரியக்கூடிய காரணத்தினால இந்த ஆங்கிள் இவ்வளவு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுச்சுன்னா மொத்த 360 டிகிரி எவ்வளவு தூரத்தை கிரியேட் பண்ணுன்னு சொல்லி எர்த்தோடைய சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிச்சு எர்த்தோடைய டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. யூ ஜஸ்ட் see the year. ஸோ ஜியாமெட்ரி டெவலப் ஆகுது, அஸ்ட்ரானமி டெவலப் ஆகுது. இதனுடைய இன்னொரு மிகப்பெரிய விளைவு, ஆனா இவரை பத்தி நிறைய லிட்டரேச்சர் பார்க்க முடியல, தட் இஸ் ஹிப்பார்கஸ். இவர் இதை இன்னும் ஜியாமெட்ரி அதனுடைய இன்னும் லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் கொண்டு போறாரு. ரைட், கொண்டு போய் ஹி இன்வென்டட் ட்ரிகனோமெட்ரி. நம்ம சயின்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஜியாமெட்ரியை விட ட்ரிகனோமெட்ரி எவ்வளவு அட்வான்டேஜஸ் சொல்லி. ஜியாமெட்ரியில போராடி செய்ய வேண்டிய விஷயத்த ட்ரிகனோமெட்ரியில சுலபமா செஞ்சிட முடியும். பட் யூ ஹாவ் டு கிரியேட் டேபிள்ஸ். அந்த டேபிள கிரியேட் பண்ற இவர் தான். அது மட்டும் இல்ல, இந்த முயற்சியில அவரால் என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லூனார் எக்லிப்ஸ் அப்ப he is able to find out the distance between எர்த் அண்ட் மூன், பூமிக்கு நிலாக்கும் உள்ள தூரத்தை அவரால் கண்டுபிடிச்சிட முடியுது. You just imagine. This is Hipparchus. Then last அந்த பீரியட்ல உண்டான கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் டாலமி. ரைட், இந்த டாலமி என்ன பண்றாரு, அவரு துரதிருஷ்டவசமா இந்த அரிஸ்டார்கஸ், எரோட்டோஸ்தீன்ஸ், ஹிப்பார்கஸ் இந்த ஐடியாவை எடுக்காம ஜியோசென்ட்ரிக் தியரி, எர்லியர் தட் இஸ் அயானிக் ஃபேஸ்ல இருந்துச்சு இல்லையா, அந்த தியரி அவர் அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சோலார் சிஸ்டத்தை அவர் என்ன செய்யறாரு, இமேஜின் பண்றாரு. உலகத்துக்கான மேப்பை வந்து அவரு கிரியேட் பண்றாரு. பட் we should also know this is wrong idea. இந்த ஐடியா என்ன கிடையாது, சரியான ஐடியா கிடையாது. இதுக்கு உண்மையான காரணம் நம்ம டீப்பா தேடி பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, he is more fond of Pythagoras. அந்த ஐடியாவை தான் அவர் என்ன செய்யறாரு, he is taking. சோ எர்த் தான் சென்டரா இருக்கும்னு சொல்லி அவர் உறுதியா பிலீவ் பண்ணி based on that அவர் சோலார் சிஸ்டத்தை என்ன செய்யறாரு, அவர் ஆராய்ச்சி பண்றாரு. இந்த ஃபேஸ் அப்ப சயின்ஸ் இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருது. ஸோ இந்த இடத்துல நான் டிஸ்கஷனை க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, திஸ் இஸ் தி கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் நான் வந்து அப்படியே சுமித்ராவோட கன்க்ளூஷன் நான் எடுத்திருக்கேன். The Greek period spanning about 700 years from the time to Thales until the time of Ptolemy define the agenda of science. The basic questions to be probed, right? But the method of science was not developed at that time. As a result, we see great thinkers engaging in speculation regarding the possible answers to these questions, even though the method was speculative. In the initial Ionian phase, the questions and their answers were by nature materialistic. So initial phase Ionian phase சப்ஜெக்டிவா இருந்தா கூட சப்ஜெக்டிவா தான், ஏன்னா சயின்டிபிக் மெத்தட் அவங்களுக்கு தெரியாது. பட் தே அட்டம், ஆனா அவங்களோட ஆன்சர் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தது. ஆனா during Athenian phase, the division of society was more entrenched, the separation between the doer and thinker more complete, and the thinkers had very little link with the material world. In this situation, even though the groundwork of logical reasoning was laid, the foundation of idealism was also laid. Right? அப்ப இந்த இடத்துல தான் இந்த கிங்ஸ் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுக்கான லாஜிக்கல் ரீசனிங், அது மாரல் அப்படி நிரூபிக்கிறதுக்காக எண்ணற்ற கோட்பாடுகள் உருவாகி கான்செப்ட் ஆஃப் ஐடியலிசம், தட் டைப் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் காட், இதெல்லாம் எமர்ஜ் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஃபேஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம்,
We saw the beginning of proper scientific pursuit through elaborate astronomical observations and advancement of mechanics, but for the most part of the pursuits could not break away from the belief system created in the Athenian period. இவ்வளவு அதாவது எண்ணற்ற முயற்சிகள் இருந்தா கூட நம்ம கடைசியில பார்த்தோம் டாலமியோட ஒர்க் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லி, ரைட். ஐடியலிஸ்ட்ல இருந்து அவங்க என்ன செய்ய முடியல, வெளியில வர முடியல. அந்த தருணத்துல சொசைட்டிலையும் பிரோன்ஸ் ஏஜ்ல இருந்து அவங்க எதுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க, பக்கா அயன் ஏஜ் உருவாகுது. ப்ரொடெக்ஷன், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஆனா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மனநிலை ஸ்லேவ்ஸ் அடிமைகளுக்கு இல்லை, ஏன்னா அவங்க ஸ்லேவ்ஸா இருக்காங்க. இதன் காரணமா இந்த மொத்த உலகம் எதுக்குள்ள போகுது, அடுத்த ஒரு 2000 வருஷத்துக்கு இருண்ட காலத்துக்குள்ள போகுது. அது நம்ம அடுத்த வாரத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய டிஸ்கஷன். ஸோ இந்த டிஸ்கஷனை நான் இதோட என்ன செய்யறேன், கன்க்ளூட் பண்றேன். ஸோ நம்ம என்ன செய்யலாம், சம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம இப்ப அதை we can take it up. Thank you. I would like to state something. Can you hear me? Yeah, I'm able to hear you. Yogaraj, your lecture was fantastic. It was made really completely come alive. I really enjoyed your lecture. It was super. Thank you so much. Very much. Very nice.